அப்பா பாட்டி நான் போயிட்டு வரேன். சரிப்பா போயிட்டு போன் போடு. சரிப்பா. சரி பாட்டி. அண்ணா போயிட்டு வரேன். சரிடா சந்துரு, நல்லா படி. சரிண்ணா. சரி அஸ்வின், போயிட்டு வாங்க, ரெண்டு பேரும் நல்லா படிங்க. பாய் அஸ்வின். மா நான் கிளம்புறேன். இருப்பாண்ட வந்துட்டேன். ஊருக்கு கிளம்பிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வா. நான் வந்துட்டேம்மா. ஏய்யா சந்துரு, இந்தப்பா. என்னதுமா? ஏய்யா இதுல தீபாவளி பலகாரம் இருக்கு, ஊறுகாய் இருக்கு, இட்லி பொடி இருக்கு. இதெல்லாம் கொண்டு போய் வச்சு நீ யூஸ் பண்ணிக்கப்பா. மா நானா அங்க சமைச்சு சாப்பிடுறேன், இதெல்லாம் கொண்டு போறதுக்கு. பலகாரத்தை ரூம்ல இருக்கும்போது சாப்பிடு. சாப்பாடு சாப்பிடும்போது, இட்லி சாப்பிடும்போது இந்த இட்லி பொடியையும் ஊறுகாயையும் யூஸ் பண்ணிக்க. நல்லா இருக்கும்ப்பா, அம்மா கையால செஞ்சதுல. சரிம்மா. நிறைய தான் வச்சிருக்கேன் பூ, ரெண்டு பேரும் சேர்ந்தே சாப்பிடுங்க. காலியா விட்டனா சொல்லுங்க, நான் கொடுத்து விடு. ஏய்யா சந்துரு, நல்லா படிக்கணும் என்னப்பா. சரிம்மா. நீ படிச்சு நல்ல பெரிய ஆளா வரணும், அதுதான் அம்மைக்கு பெரிய ஆசை. நல்ல படியா. சரிம்மா நான் போயிட்டு வரேன். சரிப்பா போயிட்டு வா. போன உடனே போன் பண்ணி. சரிம்மா. அஸ்வின் போயிட்டு வா பூ, நல்லா படிக்கணும். சரி சரி போயிட்டு வாங்க. பாய் பாட்டி. பாய் அண்ணா. பாய் மா. வரோமா. சரியா பாய். போன் போட்டு மறந்துடக்கூடாது. சரோஜா விட்டா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போய் பாய் சொல்லுவா போல இருக்கே. ஆமாங்க, இதை மறந்துட்டேனே. போமா, உங்க வண்டி எடுங்களா, ரெண்டு பேரும் போயிட்டு வந்துருவோம். சரோஜா ரெண்டும் ஆம்பளை பசங்க தானே, அதெல்லாம் கரெக்டா போயிருவானுங்க. இல்லங்க, நம்ம பிள்ளை எப்படி போவானோன்னு ஒரே நினைப்பாவே இருக்கு. அதெல்லாம் கரெக்டா போயிருவான் சரோஜா. போன உடனே போன் அடிப்பான். அவன் தான் அடிக்கடி வந்துட்டு போயிருக்கான்ல, ஈஸியா போயிருவான். இங்க இருந்து காலேஜுக்கு போயிருந்தானே நான் நல்லா பாத்துக்கிட்டு அவனுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுப்பேன். அங்க போய் பிள்ளை என்ன சாப்பிடுவானோன்னு நினைக்கும் போது மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க ஹாஸ்டல் சாப்பாடு வேற. இங்க இருக்கும்போது நல்லா புசு புசுன்னு இருந்தான். அங்க போன பிறகு பிள்ளை துரும்பா மெலிஞ்சு போயிட்டான். இல்லம்மா, என் பிள்ளை எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாதா? அவன் இப்ப மெலிஞ்சு போய்தாமா இருக்கான். சரோஜா வேணா ஹாஸ்டல் பக்கத்துல வீடு மாத்திட்டு போயிருவோமா? நீயும் பிள்ளைக்கு சமைச்சு கொடுத்த மாதிரி இருக்கும். அவனும் நல்லா படிப்பான்ல. அது எப்படி போக முடியும்? அங்க வீடு மாறிட்டு போயிட்டா நீங்க எப்படி வேலைக்கு போவியே? சூரிய எப்படி போவா? அவனுக்காக பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு கஷ்டம்ல. அது மட்டும் இல்லாம இது நம்ம சொந்த ஊரு, சொந்த வீடு. வேற இடத்துக்கு மாறி போனோம்னா ஏதோ ஒரு இடத்துல போய் இருக்க மாதிரி இருக்கும். வீடும் வாடகை தான் இருக்கும். அதெல்லாம் கொடுத்து சமாளிக்க முடியுமா? இன்னும் 2 வருஷம் தானே, எப்படியா சமாளிச்சுட்டு வந்துருவான். இல்ல சரோஜா, நீ தான் ரொம்ப ஃபீல் பண்றதுனால தான் சொன்னேன். நம்ம சூர்யாவும் இப்படிதானே அங்க தங்கி கிடந்து படிச்சா. அந்த மாதிரி தான் கொஞ்ச நாள் தான் பிள்ளை வந்துருவான். அது வரைக்கும் ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. சாரோஜா வார்த்தைப்படாதம்மா, பிள்ளை நல்லா தான் இருக்கான். வேணும்னா 3 மாசத்துக்கு ஒருக்கா வர வச்சு நல்லா ஆசைப்பட்டதை செஞ்சு கொடு. ஆமாம்மா, என் கையால சமைச்சு கொடுத்தோன்னு நல்லா சாப்பிட்டா பார்த்துக்க. ஹாஸ்டல்ல இருந்தா இப்படி எல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னான். அங்க அவ்வளவு ருசியாவும் இருக்காத. பாவம் பிள்ளை எப்படிதான் சாப்பிட்டு கஷ்டப்படியான்னு தெரியல. அப்படியே அப்போ வாரத்துக்கு ஒருக்கா நம்ம சாப்பாடு எடுத்துட்டு அங்க போவோமா? பாட்டி இங்க இருந்து அங்க கொண்டு போறதுல சாப்பாடே கெட்டு போயிரும். அதெல்லாம் வேண்டாம் பாட்டி, அவனே சமாளிச்சுக்கிடுவான். இன்னும் 2 வருஷம் தானே, டக்குனு போயிரும். இல்ல பாவம், அம்மா வார்த்தைப்படியால அதனால தான் சொன்னேன். சாரதா வார்த்தைப்படாதம்மா, இன்னும் கொஞ்ச நாள் தான் பிள்ளை அப்புறம் நம்ம கிட்ட வந்துருவான். சரிம்மா. ஏங்க நாளையில இருந்து நான் இட்லி கடை போடலான்னு இருக்கேன். எதுக்கு சரோஜா? வீட்டுல சோறுகறி ஆக்கணும், பிறகு சும்மா தானே இருக்கேன். கொஞ்சம் கஷ்டப்பட்டாச்சுன்னா ஏதாவது வருமானம் வரும்ல. கோடீஸ்வரி ஆவணே ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அதுக்கு தகுந்த மாதிரி உழைக்கணும்ல. அதனால நான் ஏதாவது வேலை செய்யலான்னு ஆசைப்படுவேன். அதான் நாங்க வேலை செய்யறோம்ல. ஏய்யா சூர்யா, அது நம்ம செலவுக்கே சரியா போயிருதுப்பா, மிச்சம் எடுக்கவே முடியல. நானும் ஏதாவது நல்லதா ஒரு வேலை செஞ்சு கோடீஸ்வரி ஆவணே ஆசைப்பட்டு கிடக்கேன். சீட்டு பிடிச்சிட்டு இருக்கேன், அதுல கொஞ்சம் வருமானம் வரும். ஆனாலும் நம்மளுக்குன்னு ஒரு தொழில் இருந்துச்சுன்னு வச்சுக்கியா, எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்பட்டாச்சுன்னா முன்னேறிடலாம். நம்ம ஊருக்குள்ள இட்லி கடையே இல்ல, ஹோட்டல் கூட இல்ல, கொஞ்சம் தள்ளி தான் போக வேண்டியிருக்கு. அதனால நான் கடை போட்டாச்சுன்னா வியாபாரம் நடக்கும்னு தோணுது. ஏமா இங்க கடை இருந்துச்சுன்னா பக்கத்துல ஒரு கேள்விப்படியெல்லாம் வருவாவில்ல, அதனால போட்டு பார்க்கலாம்.
அதுல ஒண்ணும் பெருசா நஷ்டம் வராதுல்ல. முதல்ல சிம்பிளா ஆரம்பிப்போம். விக்கலனா கூட நம்ம சாப்பிடலாம். அதுக்கு பிறகு நல்லா விற்க ஆரம்பிச்சிட்டுனா நிறைய செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். அதனால நாளையில இருந்து டிஃபன் கடை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். சரிம்மா, உங்களால முடியும்னு செய்யுங்க. ஆல் தி பெஸ்ட்மா. தேங்க்ஸ்யா. சரோஜா, எங்களோட சப்போர்ட்டும் உனக்குதான். ஆனா ஒண்ணு, காலையில சாப்பாடு எப்படி கட்டி தருவா? ஏங்க, நான் விடிய கிளம்பி எழும்பி உங்களுக்கு சமைச்சு வச்சுட்டு வேலைக்கு போறேன். அப்படி இல்லைன்னா மதியம் கொஞ்சம் வந்து வாங்கிட்டு போயிருங்க. சரி சரோஜா. அம்மா, எனக்கு அங்க கேண்டீன் இருக்குன்னு அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். இல்ல சூர்யா, கேண்டீன்ல எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு கெட்டு போயிரும். அம்மா முடிஞ்ச காலையில கட்டி தந்துரு, இல்லைன்னா ஒரு எட்டு வந்து சாப்பிட்டு போயிருப்பு. சரிம்மா, பார்க்கலாம். ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்கம்மா, நான் செஞ்சு தரேன். ஐயா, கொஞ்சம் சாமான் வாங்க வேண்டியிருக்கு, கடைக்கு போவோமா? சரிம்மா, வாங்க போலாம். இல்லம்மா, பேர்லாம் யோசிக்கல. ஒரு தள்ளு வண்டி ஒண்ணு கிடைச்சிச்சு. அதுக்குதான் சொல்லி வச்சிருக்கேன், அதை என்ன பேசி வாங்கணும். அதுல பேர் எழுத முடியுமா என்னன்னு தெரியல, பாப்போம். பேர் எழுத முடிஞ்சிச்சுன்னா என்ன பேர் வைக்கலான்னு பிறகு யோசிப்போம். ஆமா, அண்ணன் பேர் வைப்பா. அண்ணன் பேரு பிறகு வந்து ராணி வந்து என் புருஷன் பேர் வச்சிருக்கு, அவர் கடை தானேன்னு கேப்பா. இல்ல ரூபாய் அள்ளி கொண்டு தந்தாரோன்னு கேப்பா. இதெல்லாம் எனக்கு தேவையா? அவ வாடை இல்லாம வாழணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். என்ன பேர் வைக்கணும், எப்படி வைக்கணும் எல்லாம் எனக்கு தெரியும். நான் யோசிச்சு வச்சிடுவேன், நீ வாய் மூடிட்டு இரு. சூர்யா, வா போவோம். சரிம்மா. சரோஜா, நானும் சும்மா தான் இருக்கேன், வா போலாம். சரி சரி, வாங்க போவோம். அண்ணன் பேர் வச்சா நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். இத சொல்லியே ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்துடலாம்னு நினைச்சேன். அப்படியே அந்த பிள்ளைய இந்த படத்தை கட்டி வச்சு சொத்தை எல்லாத்தையும் எழுதி வாங்கிடலாம்னு ஆசைப்பட்டேன். இந்த சரோஜா என்னடான்னா எதுலயுமே ஒட்ட மாட்டேங்காலே. எப்படி இவியல் வேலை சேர்க்குது? சத்யா, சோனி, சத்யா, என்னம்மா? ஏட்டி, நேத்து பலகாரம் கொடுத்து விட்டேல்ல, அந்த தட்டெல்லாம் எல்லா வீட்லயும் வாங்கிட்டு வந்தீங்களா? நீ பலகாரத்தை கொடுத்துட்டு வந்தானே சொன்னா, தட்டை நின்னு வாங்கிட்டு வந்து சொன்னியோ? ஆமா, உங்களுக்கு அதையும் சொல்லணுமா? என்ன தட்டெல்லாம் உங்களுக்கு இலவசமா வருதுன்னு நினைப்பு? கொடுத்தா அதுல நின்னு கேட்டு வாங்கிட்டு வரணும். பெரிய தாராள பிரபு, தட்டை நான் வச்சுக்கிடுங்கன்னு கொடுத்துட்டு வந்தீங்களா? எம்மா, நீ தானே பலகாரத்தை கொடுத்துட்டு வர சொன்னா? பலகாரத்தை தான் கொடுத்துட்டு வாங்கட்டின்னு சொன்னேன். தட்டையா நாள் கொடுத்துட்டு வாங்கன்னு சொன்னனும். நம்ம வீட்டு தட்டு தானே, பலகாரத்தை எடுத்து வச்சுட்டு தாங்கக்கான்னு கேட்டு வாங்கிட்டு வர முடியாது. இப்போ இதுக்கு நான் வீடு வீடா போகணுமா? ஒரு கூறு இல்ல, நம்மளுக்கு அப்படியே எல்லாம் இலவசமா வருதுன்னு நினைப்பு. அதுலயே ஒரு 2 நிமிஷம் இருந்திருந்தா எடுத்து வச்சுட்டு தந்திருப்பாவே. சோமேரியல் ஒண்ணு சொல்லி சொல்லி செய்ய வேண்டியதா இருக்கு. அப்படியே ஏதாவது சொன்னாலும் ஒரு கூறு கிடையாது. எல்லாத்துலயும் முட்டை கழுதையெல்லாம் இருக்குது. எம்மா, எதுக்குமா இப்ப யாசுரா? தரவே நீங்க பார்த்த வேலைக்கு யாசாம தூக்கி ஏத்தி கொஞ்சம் சொல்றீங்களோ? எத்தனை தடவை சொல்லிருக்கேன், ஒரு பொருளை கொடுத்தா நின்னு அதுல பாத்திரத்தை வாங்கிட்டு வாங்கன்னு. ஒரு தடவை போயிட்டு சொல்லி சொல்லி விட முடியுமா? பலகாரத்தை கொடுத்துட்டு வெறுங்கையை ஆட்டிட்டு வந்தாலும் இப்ப நான் வீடு வீடா போய் அம்மா தாயே தட்டை கொடுன்னு கேட்க முடியுமா? அப்படி கேட்டாதான் கொண்டு வந்து தந்துருவாளுவலா? இனி தட்டு போனதுதான். அடுத்த தீபாவளியே வந்தாலும் அது வெளியவே வராது. போங்க, போய் எந்த வீட்டுக்கு எந்த தட்டை கொடுத்தீங்களோ கேட்டு வாங்கிட்டு வாங்க. என்னாலலாம் எங்கேயும் போய் கேட்க முடியாது. ஏம்மா, நானும் போய் கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேன்? நீ தானே போய் கொடுத்தா? போன வருஷம் தீபாவளி பொங்கலுக்கு கொடுத்த தட்டை என்ன வீடு வந்து சேரல. இந்த வருஷமும் கொண்டு போய் வச்சுக்கிடுங்கன்னு கொடுத்துட்டு வந்துட்டியே. இது மட்டும் வீடு தேடி வருமா? 1-2 பேர் வேணா தட்டை தருவாவே. மத்த எல்லாரும் எங்க தட்டுன்னு அதனால வச்சுக்கிடுவாளுவே. ஒழுங்கு மரியாதையை யார்கிட்ட கொடுத்தீங்களோ போய் தட்டை கேட்டு வாங்கிட்டு வாங்க. தட்டை இன்னைக்கு வாங்கிட்டு வந்தானா வீட்டுல இன்னைக்கு சோறு இல்லன்னா சோறும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அம்மா, நாங்க போக மாட்டோம். அவியலே வந்து தருவாவே. அவியலே வந்து தருவாவேன்னு காத்துக்கிட்டு இருந்தா அடுத்த தீபாவளியே வந்துடும். அப்பயும் தட்டு வந்து கிடாது. உங்களால வருஷம் நான் 10-15 தட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. நின்னு வாங்கிட்டு வர்றதுக்கு சோம்பேறி தானோ. இதெல்லாம் நீ சொல்லல, நான் சொல்லலன்னு வேற. பொம்பளை பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லிதான் ஒண்ணு வரணுமா? பொறுப்பா எதை எப்ப செய்யணும்னு தெரியணும். வந்து எனக்குன்னு பறந்துருக்கு பாரு. எனக்கு இருக்க அறிவுல ஒரு கால்வாசி கூட கிடையாது. என்னத்தான் கூரோட படிக்கிறீங்களோ தெரியல. அதையாவது ஒழுங்கா படிக்கிறீங்களா இல்ல அதுலயும் முட்டை
இப்படி கூப்பிடுறது இதுவே கடைசியா இருக்கட்டும். சரிக்கா, இனி நாங்க நீங்க இருக்க இடத்துக்கே வந்து பேசியோம். என்ன எது கூப்பிட்டிய? ஏக்கா தீபாவளியே முடிஞ்சிட்டு. ஆமா, அதுக்கு என்ன? இல்லக்கா, இது வரைக்கும் தீபாவளி போனஸே நீங்க தரல, அதான் கேட்கலாமேன்னு கூப்பிட்டோம். என்ன வேலைக்கு வந்து ஒரு மாசம் சம்பளத்தையே வாங்கல, அதுக்குள்ள தீபாவளி போனஸ் கொடுப்பாங்களோ? எங்களை பார்த்தா என்ன உங்களுக்கு இழுச்ச வாய் மாதிரி தெரியுதா? ஐயோ இல்லக்கா, ஒரு 2-3 மாசம் ஆயிருந்தா கூட தீபாவளி போனஸ் கொடுக்கலான்னு நான் நினைச்சிருப்பேன். ஒரு மாசமே வேலை செஞ்சு இன்னும் சம்பளம் வாங்கல, அதுக்குள்ள எப்படி தீபாவளி போனஸ் கொடுப்பாவ? அதெல்லாம் இந்த வருஷம் கிடையாது, அடுத்த வருஷம் வேலை பார்த்தா வேணா தாரேன். ஏக்கா, நீங்க உங்க மகன்கிட்ட கேட்டு பாக்குறேன்னு சொன்னீங்கல்ல, நான் எடுக்கிறதுதான் முடிவு. இது ஒண்ணும் கார்மெண்ட்ஸ் கிடையாது, வீட்டு வேலை தானே. சரி, இப்போ எதுவா இருந்தாலும் நான் தான் முடிவு பண்ணுவேன். போனஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு வருஷம் வேலை பார்த்தாதான் அதுக்கு பிறகுதான் போனஸ் எல்லாம் எதிர்பார்க்கணும். சத்யக்கா, இங்க 6 மாசம் வேலை பார்க்க சொல்லி இருக்கிய, அதுக்கு பிறகு நாங்க கார்மெண்ட்ஸ்ல போய் வேலை பார்க்கணும்னு சொன்னீங்க. அப்ப இங்க 6 மாசம் போயிரும், அங்க 6 மாசமா இருக்கும். அடுத்த வருஷம் தீபாவளிக்கு அது போனஸ் கிடைக்குமா? இங்க பாரு ஷில்பா, இப்ப தேவையில்லாத பேச்செல்லாம் வேண்டாம். இந்த வருஷம் போனஸ் கிடையாது, அவ்வளவுதான். இப்பத்துல இருந்து அடுத்த வருஷம் வரைக்கும் நீங்க வேலை பார்த்தீங்கன்னா போனஸ் எதிர்பார்க்கலாம். இல்லக்கா, அப்பயோ வீட்டு வேலை தானே 6 மாசம் செஞ்சீங்க, 6 மாசம் கார்மெண்ட்ஸ்ல வேலை செஞ்சிருக்கீங்க, அதனால போனஸ் கிடையாதுன்னு சொல்லிருவீங்களோ? அதே நான் என் மகன்கிட்ட பேசுறேன். ராசாத்தியக்கா, இந்த தடவை இதே மாதிரி என் மகன்கிட்ட பேசுறேன்னு சொன்னீங்க, பார்த்தா போனஸ் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அடுத்த வருஷமும் இல்லைன்னா இப்பவே சொல்லிருங்கக்கா. இப்பவே சொன்னா என்ன செய்வீங்க? இல்லக்கா, சும்மாதான். சும்மா வேலை விட்டு நிக்கலாம் தானே. உங்களுக்குலாம் ஒரு வேலை போட்டு கொடுக்கோம்ல, எங்களை தான் சொல்லணும். வேலை இருக்காக்கான்னு வந்து காலில் விழுந்து கேட்க வேண்டியது. நல்ல வேலையா ஊருக்குள்ளேயே இருக்க மாதிரி ஒரு வேலையை கொடுத்துருக்கு. சம்பளமும் இந்த சம்பளம் யாரும் கொடுக்க மாட்டாவ. இவ்வளவு கொடுத்தும் வேலையை விட்டு நின்றுலான்னு உங்களுக்கு தோணுதோ? நிக்கிறதா இருந்தா இப்பயே நின்றுங்க, நான் வேற ஆளை போட்டுக்கிடுவேன். எனக்கு ஒன்றும் ஆள் கிடைக்காமலாம் இல்லை, ஏதோ தெரிஞ்சவையலாச்சேன்னா உங்களை வேலைக்கு வச்சிருக்கேன். ஏக்கா, நிக்க போறோம்னு சொல்லலக்கா, அடுத்த வருஷமாவது போனஸ் கரெக்டா தந்துருங்க. அதான் அடுத்த வருஷம் என் மகன்கிட்ட பேசுறேன்னு சொன்னேன்ல, பிறகு பாப்போம். போங்க, போய் வேலையில பாருங்க. காலையில வந்ததுல இருந்து ஏதாவது வேலையை பார்த்தீங்களா இல்லையா? பார்த்துட்டு தான்க்கா இருக்கோம். இந்த போனஸை பத்தி நீங்களும் பேசல, அதான் என்னன்னு கேட்டுட்டு போலாமேன்னு வந்தோம். செல்லம்மா, இந்த வருஷம் கிடையாது, அதான் சொல்லிட்டேன்ல. ஒரு மாசம் கூட சம்பளம் கையில வாங்க எப்படி போனஸ் கொடுக்க முடியும்? போனஸ் வாங்கிட்டு உடனே நின்னுட்டேன்னா நாங்க என்ன செய்யறது? ஐயோ, அப்படிலாம் நிக்க மாட்டோம்க்கா. ஆமா, அதான் அந்த ரோசாப்பூ 4 நாள் வேலைக்கு வந்துட்டு நின்னாலே அந்த மாதிரி நீங்களும் நின்னுட்டா யாரையும் என்னால நம்ப முடியாது. போனஸ் எல்லாம் அடுத்த வருஷம் பாத்துக்கிடலாம். இப்ப போய் உங்களுக்கு வேலையை பாருங்க. சரிக்கா. போனஸ் இல்லனாலும் தீபாவளி ஸ்வீட் பாக்ஸ் அது எல்லா இடத்துலயும் தருவாவே, இங்கே அது கூட கிடைக்கல செல்லம்மாக்கா. ஏய் ஷில்பா, நில்லு. என்ன சொன்னா? இல்லக்கா, போனஸ் இல்லனா ஸ்வீட் பாக்ஸ் அது தருவாவ தீபாவளிக்கு, நீங்க அது கூட தரலல்ல. அதே கார்மெண்ட்ஸ்ல வேலை செஞ்சா என் மகன் எல்லாம் தருவான். ஸ்வீட், பட்டாசு, போனஸ் எல்லாம் கிடைக்கும். இப்ப நீங்க வீட்டு வேலைக்கு தானே வந்திருக்கீங்க, இங்கெல்லாம் அதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. ஏக்கா, நாங்க கார்மெண்ட்ஸ் வேலை தானே கேட்டு வந்தோம், நீங்க தான் வீட்டு வேலை செய்ய சொன்னீங்க. இங்க வேலை செஞ்சாலும் அங்க கிடைக்கிற மாதிரி எல்லா சலுகையும் கிடைக்கும் தானக்கா சொன்னீங்க. செல்லம்மா, ஒரு மாசம் கூட முழுசா முடியாதவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஸ்வீட், பட்டாசு எல்லாம் இங்க எதிர்பார்க்கவும் முடியாது. ஃபர்ஸ்ட் ஒழுங்கா வேலைக்கு வாங்க, அடுத்த வருஷம் தீபாவளிக்கு எல்லாம் கிடைக்கும். நான் என் மைண்ட பேசி. சரிக்கா. இருந்தாலும் வீட்டுல செய்யற பலகாரத்தையாவது கொடுத்துருக்கலாம். என்னை டென்ஷன் ஆகாம போய் வேலையை பாக்குறீங்களா? சும்மா போனஸ், பலகாரம், ஸ்வீட் என்னகிட்டு அதான் தீபாவளியை முடிஞ்சு போச்சுல. இதுக்கப்புறம் உங்களுக்கு எதுக்கு போனஸ், ஸ்வீட் எல்லாம்? இஷ்டம் இருந்தா வேலை பாருங்க, இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இருங்க. ஐயோ இல்லக்கா, நாங்க எதுவும் கேட்கல, வேலையை பாக்குறோம். ஷில்பா, வா. ஆள் கிடைக்கலன்னு இவ்வளவு கெஞ்சி கூத்தாடி வேலையை பாருங்கடின்னு சொன்னேன்ல, என்னைய தான் சொல்லணும். ஒழுங்கா முதல்ல வந்து கேட்கும் போதே வீட்டு வேலை செய்யுங்கன்னே சொல்லி இருந்திருக்கலாம். தேவையில்லாம கார்மெண்ட்ஸ்ல வேலை செய்ய விட்டு மறுபடியும் இங்க கூட்டிட்டு வந்தேன்ல, அதான் ரொம்ப பேசியாருவே. வேலை இருக்கான்னு கேட்க வரும்போது மட்டும் என்ன வேலையா இருந்தாலும் பரவாயில்லங்கிற மாதிரி வந்து கேட்க வேண்டியது. வேலையை கொடுத்தா அதை காப்பாத்திக்கிட தெரியல. ஸ்வீட் வேணுமா, பலகாரம் வேணுமா, பட்டாசு வேணுமா, இதுல போனஸ் வேணுமா? வேலைக்கு சேர்ந்து ஒரு மாசம் கூட ஆகல, எல்லாத்தையும் நல்லா தருவாவே. இவ்வளவு அந்த ரோசாப்பூ மாதிரி ஓடிட்டா நாங்க என்ன பண்றதா? ஏமாந்துட்டா தெரியணும். அடுத்த வருஷம் வரைக்கும் வேலை பார்த்தா வேணா போனஸ் வாங்க.
பேச்சா இருந்து இப்போ ஒரு பேச்சா தான் இருக்கு. ஒரு ஸ்வீட் பாக்ஸுக்கு நம்மள என்ன பேச்சு பேசியா போறா? ஆமாக்கா, எல்லா இடத்துலயும் எப்போ வேலைக்கு சேர்ந்தாலும் ஸ்வீட் பாக்ஸ் தருவாவே. இவியதாக்கா ரொம்ப பண்ணியாவே. கார்மெண்ட்ஸ்ல வேலை செஞ்சிட்டு இருந்த நம்ம வீட்டு வேலைக்கு வந்திருக்கவே கூடாது. அதனாலதான் இவ்வளவு பேச்சு பேசியாவே. பேசாம அங்கதான் நாங்க வேலை பார்ப்போம், இங்கெல்லாம் வேலை பார்க்க மாட்டோம்னே சொல்லி இருந்திருக்கலாம். ஏக்கா அப்படி சொல்லி இருந்தோன்னா வேலையை விட்டே நிறுத்திருப்பாவக்கா. ஆமா ஷில்பா, இப்ப சொன்னாலும் அதே தான் செய்வாவே. கார்மெண்ட்ஸ்லயே நம்மள வேலைக்கு சேர்த்துக்கிட மாட்டாவே. இப்ப என்னக்கா செய்ய? ஷில்பா, இந்த மாதிரி ஆட்கள் கிட்டலாம் ரொம்ப நல்லவியலாவோ நம்ம இருக்க கூடாது. நல்லவியலா இருக்கதோ நம்ம